நீட்டாக லைனாக ரோடு இருக்குது. சரி ஓகே போகிற ஸ்பீட்லேயே போகலான்றதான் தெரியும். இங்கே ஏதாவது உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்றது மாதிரி தெரியுதா? தெரியல இல்லையா? இங்கே பாருங்கள் என்ன இருக்குது. இதை வந்து இந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு லேடி பாவம் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஓட்டிட்டு ஆட்டோ எப்பயும் நார்மல் ஸ்பாட் கோயிலில் வரா மாதிரி வந்திருக்காங்க. அந்த லைன் இருக்கிறது தெரியாமல் ஃபாஸ்ட்டாக கீழே விழுந்து தான் போட்டு விட்டால் தான் நார்மலாக கால் ஃபுல்லாக போயிடுச்சு. பின்னாடி உட்காந்துட்டு வந்தவங்களுக்கு அடி. ஏன் இல்லைன்னா பண்ணுறாங்கன்றது தெரியல. ஏன் வீடியோ அங்கே அடிக்கல, நான் நார்மலாக அடிக்கிறேன். சரி, உங்களோட வேலையை ஒழுங்காக நீங்கள் பார்க்கலன்னா இந்த மாதிரி தான் எங்களை மாதிரி மக்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. தயவு செஞ்சு உங்களோட ஏஇ வேலை என்னவோ அதை வந்து உங்கள் ஏரியாவில் இருக்க விஷயத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். எது சரியில்லையோ அதை வந்து ஆய்வு செஞ்சு அதை சரி பண்ணுறதுக்கான வழியை வந்து தயவு செஞ்சு பாருங்கள். இல்லைனா இந்த மாதிரி தான் அந்த ஆயிடுச்சா, இதுக்கு மேலே எத்தனை பேருக்கு இது மாதிரி ஆக போகுதுன்னு தெரியல. சென்னையில் இல்லைங்க, முக்கால்வாசி இடத்துல இதே மாதிரி தான். அந்த ஸ்பீட் பிரேக்கரில் அந்த லைனை போடுறதே கிடையாது. ஏன் அந்த லைனை போடுறதுக்கு பெயிண்ட் வாங்கி தரணுமா சொல்லுங்கள் மக்கள்? நாங்களே அந்த பெயிண்ட்டை வாங்கி உங்களுக்கு தரோம். இந்த பெயிண்ட் அடிக்கிறது என்ன கேடு உங்களுக்கு? இப்போ தேவையில்லாமல் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை. கால் ஃபுல்லாக ஃபுல்லாக பிச்சுட்டு போயிடுச்சு. என்ன காட்சி நீங்கள் சொல்லுங்கக்கா? வண்டி ஸ்பீட் பிரேக்கர் எவ்வளோ பேர் திரும்ப ஆக்சிடென்ட் ஆகுது வண்டியில்? சொல்லுங்கள், சரி பண்ணவே மாட்டீங்களா நீங்கள் யாருமே? சொல்லுங்கள். கேட்குதுங்களா ஆஃபீஸர்? உங்களோட வேலையே அதுதான். ஏரியாவில் இருக்க இன்ஸ்பெக்ட் பண்ணி இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது உங்கள் வேலை. ஒரு பெயிண்ட் டப்பா வாங்கி அந்த இடத்துல ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு என்ன கேடு உங்களுக்கு? நீங்கள் பண்ணாத தப்புக்கு எங்கள் மக்கள் நாங்கள் வந்து அனுபவிக்கணும்னு அவசியமா? அவ்வளோ தூரம் வந்து ஃபாஸ்ட்டாக வராங்கன்னா ஒரு 30 ஸ்பீடில் வந்தாலே சொல்லுங்கள். 30 ஸ்பீடில் வரவங்களுக்கு இங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு தெரியுமா? தேவையில்லாமல் இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய அடி, பின்னாடி உட்காந்துட்டு போனவங்களுக்கு அடி, அவங்களை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல 108 ஆம்புலன்ஸில் இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு போகிறோம். உங்களோட வேலை அதுதானே. படிச்சுட்டு அதுக்கு தானே வரீங்க. ஒரு ஏஇயா நீங்கள் அதுக்கு தானே இருக்கீங்க. இஇயா அதுக்கு தானே இருக்கீங்க. உங்கள் வார்டில், உங்கள் தொகுதியில், உங்கள் ஜோனில் இருக்கிற பிரச்சனையை கூட நீங்கள் சரி பண்ண பார்க்க மாட்டீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு தான் உங்களுக்கு அந்த பதவி, உங்களுக்கு இந்த போஸ்டிங்க? மக்களை இதை வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. தயவு செஞ்சு இதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். இந்த கார்பரேஷன் வந்து சென்னை கார்பரேஷன் வந்து இருக்க எல்லா இடத்துலையும் ஸ்பீட் பிரேக்கரில் தயவு செஞ்சு போயிட்டு பெயிண்ட் அடிங்க. பெயிண்ட் அடிக்க டப்பா வாங்கி காசு இல்லைன்னா மக்கள் நாங்கள் எங்கேயாவது பிச்சை எடுத்து உங்களுக்கு அந்த டப்பாவை பெயிண்ட் டப்பாவை வாங்கி தரோம், அப்போயாவது அடிங்க. இல்லை முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்கிறேன். நாங்களே எங்கள் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து ஒயிட் பெயிண்ட் அடிக்காமல் இருக்கோம் அங்கே நாங்கள் அடிச்சிடுறோம்.